பேட்டன் வரையிலேயே வந்து இந்த தேசத்தை பிரிக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் வர அந்த பிரீஃபோட தான் வர்றாரு. வந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இந்த பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற பேரை வந்து முதல்ல மாத்துறாங்க, ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் மாத்துறாங்க. பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் எப்படின்னா, ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி இருப்பான், இந்தியாவில் உள்ள 565 அந்த தனிப்பட்ட நாடுகள்லையும் ஒரு வெள்ளக்கார ஆள் ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு பேர் ரெசிடென்ட்ல பேர் இருக்கும், இல்லைன்னா வந்து திவான்ற பேர்ல இருப்பான், அந்த மாதிரி பல்வேறு, இல்லைன்னா வந்து அப்சர்வர் இருப்பான். ஏதாவது ஒரு பேர்ல அந்த ஸ்டேட்ல ஒரு ஆங்கிலேயர் ஒருத்தர் அங்க இருப்பாரு. அவர் மூலமா தான் வந்து அந்த ஜமீன்தார அந்த ராஜாவை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவர் பையனை எங்க படிக்க வைக்கிறது, அவர் எப்ப வந்து ஊருக்கு போகலாம், எந்த சமயத்துல அவர் கல்யாணம் பண்ணலாம், அதை கல்யாணம் பண்ணா வந்து அந்த கல்யாணத்தை வந்து அங்கீகரிக்கலாமா அங்கீகரிக்க கூடாதா, குழந்தை பிறந்தா அங்கீகரிக்கலாமா அங்கீகரிக்க கூடாதா அப்படின்ற இந்த விஷயங்களை பூரா பாக்குறது பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட். அந்த பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணு, சில அரசர்களை வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா அவனை கொண்டு பிரான்ஸ்லயோ இல்ல ஏதாவது ஆஸ்திரேலியாவிலயோ இல்ல இங்கிலாந்துலயோ கொண்டு தங்க வைக்கும். நீ இங்க இருக்க வேணாம், நீ அங்க போயிருன்னு சொல்லும். இந்த மாதிரி தலையிடக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்டா இருந்தது பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் முதல்ல மாத்துறாங்க. மாத்திட்டு அதுக்கு தலைவரா வந்து மவுண்ட் பேட்டன், அதற்கான அமைச்சரா கவனிக்கணும், அமைச்சரா வந்து பிரைம் மினிஸ்டர் கிடையாது, அதற்கான அமைச்சர் முழு நேரடியா வந்து மவுண்ட் பேட்டன் ரிப்போர்ட் பண்றவரு சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் கீழே தென்னிந்தியாவை சேர்ந்த விபி மேனன். இவங்க 3 பேர் தான் அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் 565 ஸ்டேட்டை வந்து ஃபாலோ பண்ணது அவங்க தான். இந்த 565 ஸ்டேட்ல வந்து அவங்க ஃபாலோ பண்ணல. நமக்கு வந்து சுதந்திரம் வந்து ஆகஸ்ட் மாசம் 15 வரப்போகுது. ஜூலை மாசம் 20ஆம் தேதி கரெக்டா ஒரு 20 நாளைக்கு முன்னால இப்போ வந்து ஒரு கூட்டம் நடத்துறாங்க, மவுண்ட் பேட்டன் நடத்துறாரு. அது இவருடைய, ஏன்னா இவருக்கு இந்த மவுண்ட் பட்டேலுக்கு தானே ஃபுல்லா தெரியும், நம்ம ஊரை பத்தி அவருக்கு தானே தெரியும். அந்த கூட்டத்துல வந்து 565 ஸ்டேட்னுடைய ராஜாக்களை வர வைக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு வராதவங்க 3 பேரு. காஷ்மீர் ராஜா வரல, குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜுனகார் ராஜா அவர் வரல, ஹைதராபாத் ராஜா வரல, நிசாம் அவர் வரல. இந்த 3 பேருக்கு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த புதுக்கோட்டை ராஜா ராஜகோபால் தொண்டைமான், அவர் தான் முதல் ஆள எந்த கூட்டம் எதுக்கு கூப்பிட்டாங்க என்னன்றத பத்தி அதை பத்தி எல்லாமே நல்லா தரவா யோசிச்சுட்டு தான் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தன்னுடைய அரசாங்க இதையும் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டார். அந்த இது ட்ரெஷரியினுடைய சாவி எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். அவர் ஒரு ஆள், மற்றவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி கொடுத்தவங்க எல்லாம் பல பேர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கவர்னர் ஆனாங்க, பல நாடுகளுக்கு வந்து தூதரா போனாங்க. ஆனா எந்த பதவியுமே வேணான்ட்டார் ராஜா, புதுக்கோட்டை ராஜா. அவர் தான் ஃபர்ஸ்ட் இதை தொடங்கி வச்சவர். அந்த தொடங்கி வச்ச பின்னால 565 பேர்ல வந்து 536 பேர் வந்து கையெழுத்து கொடுத்துட்டாங்க. உடனே நாங்க இந்தியாவோட சேர்ந்துக்கிறோம்னு சொல்லி. அதுல 3 பேர் சேரல. ஆனா வந்து பெரும் தலைவலியே இந்த 3 பேர் தான். ஆனா நம்ம நினைக்கிறோம் 535 பேர் உடனே எழுதி கொடுத்துட்டாரு நினைக்கிறோம். ஆனா அதுக்கு அந்த எழுதி கொடுக்கறதுக்கு முன்னால என்னென்ன பாடுபட வேண்டியிருக்கும் அப்படின்றது ஒரு அரசு அதிகாரியா நம்ம எல்லாருமே நம்ம யோசிச்சு பார்க்க வேணும். சும்மா எல்லாருமே வந்து எழுதிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பாரம்பரியமா வந்துட்டு இருக்கு, ஏறக்குறைய 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகள் வந்து ஒரு அரசரா இருக்கவங்க தன்னுடைய பதவியை வந்து விட்டு தர மாட்டாங்க. அவங்களுக்கு சில பேருக்கு வந்து சில நம்பிக்கைகள் கொடுக்கணும், சில பேசணும், சில பேர்ட்ட பேசணும், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணி அவங்கள சேர்த்து விட்டாங்க. அந்த மிகப்பெரிய பணியை செஞ்சது அவரு. அந்த 3 பேரையுமே கடைசியில் எப்படி வழி கொண்டு வந்தாருன்னா, ஜுனகார் வந்து அது வந்து இது பக்கத்துல கிர் காடுகளுக்குள்ள இருக்கு. குஜராத்துக்கு போனவங்க தெரிஞ்சிருப்பாங்க. குஜராத்ல இருந்து நீங்க அகமதாபாத்ல இருந்து பாகிஸ்தான் போற வழியில ஒரு 75 கிலோமீட்டர் வந்து ஒரு பெரும் காடு. அந்த காட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் இருக்கு. சின்ன ஊர் தான். சுத்தி வந்து ஒரு ஏற்கனவே ஒரு 100 கிராமங்கள் இருக்கும். அந்த ராஜா வந்து என்ன பண்றாரு, அப்புறம் வேற வழி இல்லாம என்ன பண்றாரு, நான் வந்து பாகிஸ்தானுக்கே போயிடுறேன், அவர் கிளம்பி போயிடுறாரு. அது இந்தியாவோட சேர்ந்துருது. அக்சஷன்லாம் கையெழுத்து போட்டாங்க. ஜம்மு காஷ்மீர் வந்து அங்க வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த ரசாக்கர்கள் என்று சொல்லக்கூடிய இது ஜம்மு காஷ்மீர்ல அங்கிருந்து ட்ரைபல்ஸ், பாகிஸ்தான் ட்ரைபல்ஸ் வந்து அங்கிருந்து உள்ள வந்து இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணி ராஜாவுக்கு தொல்லை கொடுக்குறாங்க. அப்ப வந்து ஷேக் அப்துல்லா ஒரு கூட்டம், மாநாட்டு, தேசிய மாநாட்டு கூட்டம், கட்சியினுடைய கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்துல வந்து அவர் வந்து அனௌன்ஸ் பண்றாரு, அன்கண்டிஷனல் அக்சஷன். அது அவர் வந்து எங்களுக்கு தனியா வந்து 370 ஆர்டிகல் 370 எங்களுக்கு தனியா வேணும்லாம் இது கேட்கல. எதுவுமே சொல்லாம எங்களுக்கு வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சூழல் நாங்க பாக்குறோம், பாகிஸ்தானுடைய சூழல் வந்து மிக மோசமாக இருக்கிறது. அவர் சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் கூட நான் சொல்லணும்னா,
இது it has become a main citadel for reaction and decaying federalism. It has become main citadel of reaction and decaying feudalism. அதாவது feudalism என்று சொல்லக்கூடிய அடிப்படைவாதம் அங்க வந்து உளுத்து போன அடிப்படைவாதம் அங்க இருக்கு. அதே மாதிரி வந்து அங்க வந்து ரியாக்ஷன் அதிகமா இருக்கு. ஒரு செயல் செய்தால் அதுக்கு வந்து ரியாக்ஷன் ஓவரா இருக்கு. அதனால அந்த 2 காரணங்களுக்கான நாங்க வந்து பாகிஸ்தானை சேர முடியாது, இந்தியாவோட சேர்றோம் என்று சொல்லி ஷேக் அப்துல்லா சொல்றாரு. சேர விரும்புறோம்னு சொல்லி. ஆனா நம்ம வந்து அதுக்கு மேல வந்து 370 கொடுத்தது, அவங்களுக்கு சில கன்செஷன் கொடுத்ததெல்லாம் வந்து அன்றைக்கு வந்து நம்ம கொடுத்தக்கூடிய பெருந்தன்மை அது. அவரும் வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்லல. அதே மாதிரி வேற வழி இல்லாம அதனுடைய அரசர் ஹரிசிங் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய தளபதி அவர் பேரு ராஜேந்தர், அவர் பேரு ஜெனரல் ராஜேந்தர், அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி லாஸ்ட் மேன் லாஸ்ட் புல்லட் அது இருக்க வரைக்கும் பாகிஸ்தான எதிர்த்து நீங்க சண்டை போடுங்க, அதுக்குள்ள வந்து இந்திய படை வந்து ஸ்ரீநகருக்கு வரலைன்னா என்னை வந்து சுட்டுருங்கன்னு சொல்லியிருக்காரு. சொல்லித்தான் படுத்துதே அது. பட் ஒண்ணு நடந்துச்சு. ஏன்னா வந்து லாஸ்ட் மேன் லாஸ்ட் புல்லட் வரைக்கும் அவர் இறந்துட்டாங்க, எல்லாருமே இறந்துட்டாங்க. அவருடைய படைகள் அப்போ ஒரு படையில வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த நான் சொல்லக்கூடிய 3 ஸ்டேட்லயும் படைகள் இருந்தது, தனி படை இருந்தது, எல்லாம் வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. இறந்து போன பின்னால வந்து இவர் கதவை திறக்க போறாங்க. அப்போ வந்து ஆக்சுவலா கையில துப்பாக்கி கூட தான் இருக்காரு, சாகிறதுக்காண்டி ரெடியா தான் இருக்காரு. ஆனா சொல்லிட்டாங்க இல்லத்தோட வந்து இல்ல இந்தியன் ஆர்மி வந்துருச்சு, பிபி பேனர் உங்களை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன பின்னாலதான் அவர் வந்து இமீடியட்டா வந்து உடனே வந்து ஆக்சஸ்ல கையெழுத்து போட்டாரு. அதே மாதிரி இங்க நம்ம பக்கத்துல கூடிய ஹைதராபாத்ல அவருக்கு வந்து சேரமாட்டேன்ட்டாரு, நம்மளோட சேரமாட்டேன்ட்டாரு. அப்போ வந்து பட்டேல் சொன்ன வார்த்தை இட் இஸ் லைக் அன் அல்சர் இன் மை ஸ்டமக் அப்படின்னு சொன்ன வார்த்தை. அவர் அதை உடனடி நான் சரி செய்யணும்னு சொல்லி அப்போ வந்து அவர் சார்பா அந்த ஹைதராபாத் நிசாம் சார்பா ரசாக்கர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ரவுடி கும்பல், அது அவங்க ஊரை கலாட்டா பண்றது இது பண்றது பண்ணாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, அப்ப நம்ம அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு தான் அப்ப மெட்ராஸ் ஸ்டேட். அப்ப இதை சுத்தி இருக்கக்கூடிய நம்ம பகுதியில இருந்து நம்மளுடைய அது பேர் போலீஸ் ஆக்ஷன் பேரு. நம்முடைய போலீஸ்கள் அந்த மாதிரி ஆட்கள்லாம் போய் அவங்கள வந்து கையெழுத்து போட வச்சு அந்த அவர் என்ன பண்றாரு, அவரு நான் வந்து இதுக்கு போறேன்ட்டார், பாகிஸ்தான் போறேன்ட்டார் நிசாம், அவர் போயிட்டார். இப்ப இந்த மாதிரி சூழல வந்து ஒரு 3 வந்து ஒருங்கிணைத்தவர் வந்து பட்டேல். இவ்வளவு பெரிய வேலையை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பட் அதுக்கான கிரெடிட்டோ அதுக்கான வந்து தன்னை முன்னிறுத்தி கொள்றதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் ரொம்ப அது பாத்தீங்கன்னா இன்னும் அவருடைய பெரிய கான்ட்ரிபியூஷன் இன்னும் வெளியில தெரியாத சிலது இருக்கு. நான் 2 விஷயங்கள் நான் சொல்றேன் அவர் செஞ்ச பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு பெரிய ஃபேமஸா பேசக்கூடிய அமுல் பிராண்டு, அமுல் பால் கம்பெனி இருக்கு. இந்த அமுல் பால் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அரசியல்ல பெரிதா வர்றதுக்கு முன்னாலேயே, ஒரு டெப்டி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாலேயே இவர் அரசியல் பண்ணது எல்லாமே வந்து குஜராத்ல தான். குஜராத்னா அப்போ வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட், அப்போ வந்து மகாராஷ்டிரா பிரிக்கப்படல, மகாராஷ்டிராவும் குஜராத் 2 ஒண்ணுதான். அப்ப அந்த சமயத்துல இருந்த சமயத்துல அப்ப நெஸ்லே கம்பெனின்றவங்க வந்து அந்த ஏரியால வந்து எல்லாமே வந்து பால் வாங்கி விற்பாங்க. இப்ப நம்ம ஊர்ல ஆவின் இருக்கிறது மாதிரி அந்த நெஸ்லே கம்பெனி வெள்ளக்காரன் கம்பெனி, அந்த வெள்ளக்காரன் கம்பெனி தான் அவன் வந்து பால் வாங்குவான், அவன் தான் பால் விற்பான். இவங்க என்ன பண்றாங்க, முதல் முறையா கட்ரா ஸ்டேட்ல, குஜராத்ல கூடிய கட்ரா ஸ்டேட்ல இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல வந்து இந்த விவசாயிகளா சேர்த்து, கூட்டுறவு முறையில விவசாயிகளா சேர்த்து ஒரு பால் பண்ணை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஆக்சுவலா ஏற்கனவே இந்த ஃபீல்டு கெடுதல் பண்ணத்தானே செய்வான், அவன் கெடுதல் பண்றான், நான் ஆரம்பிக்க முடியாத அளவுக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை ஆரம்பிக்கிறாங்க, சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு பாலை கொண்டு போய் வந்து பாம்பேல விற்கிறாங்க. பாம்பேல விற்கிறப்ப என்ன பண்றாங்க, அப்புறம் வந்து பால் விலை வந்து கொஞ்சம் குறையுது, பால் விலையை கூட்டுறதுக்கு வேண்டி அரசை வந்து அவங்க வந்து நிர்பந்தம் பண்றாங்க. அரசு கேட்க மாட்டேங்குது. ஏறக்குறைய 15 நாட்கள் பட்டேலினுடைய ஆலோசனையின்படி ஜனங்கள் யாருமே யாருக்கும் கவர்மெண்ட்டுக்கு பால் கொடுக்கல, சொசைட்டிக்கு பால் கொடுக்கல, அந்த வெள்ளக்காரன் கம்பெனிக்கு பால் கொடுக்கல. எல்லாம் அவங்களே பயன்படுத்திக்கிட்டாங்க. ஊழல் தெரிஞ்சவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு பால் கோவா பண்றது, ஸ்வீட் பண்றது, எது வேணாலும் பண்றது. ஆனா வந்து அந்த வெள்ளக்காரன் கம்பெனிக்கு தரமாட்டாங்க, இவங்களுக்கு தரமாட்டாங்க. அரசாங்கம் வந்து ஒரு வழியில வந்து அப்புறம் வந்து அவங்க வந்து வழிக்கு வர்றாங்க, பால் விலையை உயர்த்துறாங்க. அன்றைக்கு உருவானதுதான் இந்த அமுல். அப்ப அவர் கூட துணைக்கு இருந்தது வந்து திரிபுவன் தாஸ் பட்டேல் அப்படின்ற அவருடைய ரொம்ப அணுக்க தொடர். எப்படி காந்திக்கு இவரோ அதே மாதிரி குஜராத்ல வந்து திரிபுவன் தாஸ் பட்டேல் வந்து இந்த நம்மளுடைய பட்டேலுக்கு, சர்தார் பட்டேலுக்கு ரொம்ப அணுக்க தொண்டர். அவரு 2 அதிகாரிகள் வந்து அவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க.
ஒருத்தர் நம்ம கேரளா இருக்கக்கூடிய டாக்டர் குரியன் ஒருத்தர், அவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், அவர் ஒருத்தர். இன்னொருத்தர் தலாயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைரி டெக்னாலஜிஸ்ட். அவர் இந்த டைரி டெக்னாலஜிஸ்ட் தலாயா, அப்புறம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் இவர் கேரளாவை சேர்ந்த குரியன், திரிபுவன் தாஸ். இந்த 3 பேருக்கும் வந்து அன்அபிஷியல் பாஸ் வந்து பட்டேல். பட்டேலுடைய அவருடைய அந்த வியாபார யுக்தி, அவருடைய இதுதான் கூட்டுறவுல, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம், கூட்டுறவுடைய தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல கூட்டுறவுடைய தந்தை அப்படின்னு சொல்ல போனா அவர் தான் சொல்லணும், பட்டேலை தான் சொல்லணும். ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்கி கொடுத்திருக்காரு. அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து இப்ப இமுல் நம்ம ஆரம்பிச்சோம் ஈரோட்ல. இதே அமுல் நம்ம வந்து இமுல்னு ஆரம்பிச்சோம். இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமுல், நம்ம இருக்கக்கூடிய ஆவின், அதுவும் வந்து அந்த பேஸ்ல ஆரம்பிச்சதுதான். இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அமைப்பை உருவாக்குனவர் பட்டேல். இதோடு மட்டுமல்ல, சோமநாதர் கோயில், அந்த சோமநாதர் கோயில் வந்து ஏறக்குறைய வந்து 18 முறை வந்து அழிக்கப்பட்டிருக்கு. அந்த சோமநாதர் கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, நீங்க வந்து அந்த படத்தை வந்து விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும். அந்த இந்தியாவுடைய மேப்ல சோமநாதர் கோயில்ன்றது ஒரு மாங்கா மாதிரி இருக்கும். அந்த குஜராத், அதனுடைய மூலையில வந்து ஒரு இடத்துல வந்து கடற்கரை ஒட்டிய நகரம் வந்து இந்த சின்ன ஊர் வந்து சோமநாதர் ஆலயம் இருக்கக்கூடிய ஊர். அது ஊர். அந்த ஊர்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றாங்கன்னா, அண்டார்டிகால இருந்து நேர அண்டார்டிகா கீழே, ஸ்ரீலங்கா கீழே, அங்க இருந்து நேர ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டால் அதுக்கு நடுவுல வந்து எந்த நிலபூமியும் கிடையாது. நேர ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா எந்த நிலப்பரப்பு கிடையாது, ஒரு மரம் கிடையாது, செடி கிடையாது, எதுவுமே கிடையாது. நேர ஸ்ட்ரைட்டா வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து இந்த சோமநாதர் ஆலயம் இருக்கக்கூடிய ஊர். அந்த ஊர்ல வந்து 18 முறை அந்த கோயில் வந்து இடிபட்டிருக்கு. அந்த கோயிலை எடுத்து கட்டினது பட்டேல். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய, அதாவது வீழ்ந்து கிடக்குது பெருமை இல்லை, வீழ்ந்த பின்னால் எழுந்து நிற்கிறதா பெருமை. அந்த மாதிரி அந்த கோயில் நிகழ்ச்சி பாருங்க, கோயில் இடிபட்டே கிடச்சுன்னா எவ்வளவு மோசமா இருக்கும். நம்முடைய கலாச்சாரம் உள்ளது. நீங்க பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா வந்து பெரிய மீன்பிடி துறைமுகம். அது அங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நேரத்துல 5000 படகுகள் நிற்கும். அந்த காலத்துல வந்து மெக்காவுக்கு போறதுக்கு இந்த வழியா தான் போவாங்க. அந்த கப்பல்ல போறது, படகுல போறது பூராமே வந்து இதுல இருந்தா சோமநாதர் கோயில் கூடிய இடத்துல தான் போவாங்க. அந்த வகையில் அந்த கோயிலை வந்து எழுப்பி அன்றைக்கு இருந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராஜேந்திர பிரசாத்தை வந்து வச்சு திறக்க வச்சு அந்த கோயில் பண்ணதும், வழிபாடு செய்து மற்ற எல்லாம் கொண்டு வந்தது அவர்தான். இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களுக்கு பூராமே அவர் வந்து பட்டேல் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம். அவர் சாதாரண ஆள் கிடையாது சார். நம்ம பாக்குற மாதிரி வேஸ்ட் கட்டிட்டு இருக்கலாம், நம்ம ஏதோ படிக்காத நினைச்சிட்டு இருப்போம். அவர் ஒரு பாரிஸ்டர். அவர் வந்து பாரிஸ்டர், ஒரு சக்சஸ்ஃபுல்லான பாரிஸ்டர். பாம்பேல ஒரு சக்சஸ்ஃபுல்லான பாரிஸ்டர். அவர் காந்தியை படம் எடுத்தாலும், காந்தியை பத்தி படம் எடுத்தாலும் அவருடைய ரோல் இல்லாம எடுக்க முடியாது. நேரு பத்தி எடுத்தாலும் அவர் இல்லாம எடுக்க முடியாது. அந்த மாதிரி எல்லா விதமான விஷயத்திலும் ஒரு இரும்பு மனிதர் அப்படின்ற வகையில ஒரு பெரிய வந்து நமக்கு இந்த இந்தியா, ஏக்தா இந்தியா, ஒரு இந்தியா அப்படின்றத நம்ம வந்து நிலைநிறுத்துறோம், அது பண்றோம்னா அதுக்கு முதல் முறையா வழிகாட்டினவர் அவர் தான். பிஸ்மார்க் வந்து மொழி வாரியாக மாநிலங்களை வந்து கட்டமைச்சாரு, ஒரு தேசத்தை கட்டமைச்சாரு. இவர் வந்து மொழி வாரியா மட்டுமில்லை, ஏன்னா நம்மகிட்ட மொழின்னு சொல்ல முடியாது. நீங்க இவருடைய சேலஞ்சஸ் பாருங்க. இவருக்கு வந்து ஒரு மொழியை வச்சு இணைக்க முடியாது. இங்க வந்து ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க. ஹிந்தி பேசாம இருந்தாலும் மராட்டி, ஒரியா, குஜராத்தி இந்த மாதிரி பேசி ஹிந்திக்கு எதிர்ப்பு இல்லாத ஸ்டேட்டுகள் ஒரு 6-7 ஸ்டேட் இருக்கு. இது ஒரு கேட்டகரி. ஹிந்தி எதிர்ப்பு செய்யக்கூடிய ஒரு ஸ்டேட் நம்ம இருக்கு. இத்தனையும் ஒருங்கிணைத்து அவங்களால வந்து ஒரு கொண்டு வர முடியுதுன்னா எவ்வளவு பெரிய சேலஞ்சு பாருங்க. இந்த வேலையை பண்றாரு. இது வந்து ஒரு தேசத்தின் பேரால கொண்டு வரோம். மொழி வந்து ஒண்ணு இல்ல, மதம் ஒண்ணு இல்ல. ஏன்னா மதம் ஒண்ணு சொன்னாச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து காஷ்மீரை வந்து ஒண்ணு சேர்ந்திருக்க முடியாது, சுன்னகாரை ஒண்ணு சேர்ந்திருக்க முடியாது, ஹைதராபாத் ஒண்ணு சேர்ந்திருக்க முடியாது. இந்த மாதிரி பல நெருக்கடிகள். இது உதாரணம் போபால்லாம் வந்து முஸ்லீம்களுடைய ராஜ்யங்கள் தான் போபால். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இத்தனையும் தாண்டி அவங்க வந்து ஒண்ணு சேர்க்கிறாரு அப்படின்னா ஒரு பெரிய சேலஞ்ச் அவர். ஒருவேளை அதனுடைய காரணமா என்னமோ அவருடைய இறப்பு வந்து கொஞ்சம் அதிகமா வேகமாவே வந்துருச்சு. அவர் வந்து அவரால் ரொம்ப நாள் சுதந்திரம் அடைஞ்ச பின்னால் 50லே இறந்துறாரு. ஏறக்குறைய ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேல அவரால் வந்து இருக்க முடியல. வாழ்ந்த காலங்கள் 75 ஆண்டுகளா இருக்கலாம். ஆனா வந்து அவருடைய பங்களிப்பு இந்திய வரலாற்றுல
ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு. ஆனா ஒரு பெரிய விஷயம் என்னன்னா வந்து அது சில காலங்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டு, சில காலங்கள் வந்து சரியான முறையில அது அங்கீகாரம் இல்லாம இருந்தும், ஆனா வந்து எல்லா காலங்கள்லயும் வந்து ஒரு தவிர்க்க முடியாத மனிதர் அவர். யாருமே குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்படிப்பட்ட ஆள் அவரு. அப்படிப்பட்ட வந்து பட்டேல் அவருடைய பிறந்த நாள்ல இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அவருடைய பிறந்த தினத்தை. நமக்கு வந்து ஏற்கனவே வந்து டாக்டர் சிவகுமார் சொன்னாரு. ஆனந்தரங்கம் பிள்ளை அதனுடைய டைரியை வந்து நானும் கவிஞர் வெண்ணிலாவும் வந்து அது வந்து இன்றைக்குள்ள தமிழ்ல வந்து புத்தகமா போட்டோம். அது உங்க காலேஜ் இருக்கக்கூடிய அந்த ஊர் தான் ஆனந்தரங்க பிள்ளை. அவர் வந்து அந்த ஆனந்தரங்க பிள்ளை டைரியில பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான். அதாவது பாண்டிச்சேரியில இல்லாத வெளியாட்கள் யாருமே கிடையாது. பாத்தீங்கன்னா அந்த ஊர் வந்து அவ்வளவு ஒரு வேட்டக்காடா இருந்திருக்கு. நம்ம ஒன்னா இல்ல அப்படின்னா என்னென்ன நடக்கும்ன்றதுக்கு பாண்டிச்சேரி வந்து ஆனந்தரங்க பிள்ளையோட டைரி தான் வந்து ஒரு சான்று. ஹங்கேரிய கொள்ளக்காரைகள்னு ஒரு 10 பேர் இருப்பேன் அந்த ஊர்ல. அதே மாதிரி வந்து ரோஹிலாக்கள் இந்த பேர்லாம் இருக்கு. ஆச்சரியமா நம்ம இப்பதான் தெரியுது ரோஹிலான்னு ஒரு ஸ்டேட் இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியும். ஆனா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு ரோஹிலாக்கு ஒரு பகுதி கேட்டுட்டு இருக்காங்கன்னு. ஆனா அந்த ரோஹிலாக்கள் வந்து பாண்டிச்சேரியில இருந்திருக்காங்க. அதே போல வந்து காபிரிகள் என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்கன் நீக்ரோக்கள். அவனுக்கு மெயின் வேலையை திருடுறது, அடிக்கிறது, கொள்றது அந்த மாதிரி அவங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரா பக்கத்துல அங்கீரிய கொள்ளைக்காரர்கள் இருக்காங்க. அவங்க இருந்திருக்காங்க. அப்புறம் இதை தவிர்த்து தக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் அவங்க மத்திய இந்தியாவில் கூடிய தக்ஸ் அப்படின்ற அவங்க இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து உசிலம்பட்டி கள்ளர்கள் அவங்க இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பலவிதமான இதை தவிர்த்து மராட்டியர்கள் மொத்தமா வந்து திடீர்னு வந்து கொள்ளடிச்சுட்டு போவாங்க. அதே மாதிரி வந்து ஆங்கிலேயர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. ஆங்கிலேயர்ல பிரெஞ்சுக்காரன் தான் சேட்டை போடுவேன். இத்தனை மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு பெரிய அந்த ஊர் அந்த வார்த்தை போறாரு. ஒரு கலாப காடா வந்து நம்மளுடைய தேசம் இருந்தது. இன்றைக்கு நம்ம எல்லாம் ஒரு அமைப்பு ஒரு கட்டமைப்புல இந்தியா என்ற பேர்ல நம்ம இருக்கிறதுனால இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய மரியாதை. எப்பயுமே கூட்டமா இருந்தாலே மரியாதை தான். ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு பெரிய மரியாதை வந்து கூட்டம் தான். ஒரு கூட்டத்துக்கு அழகுன்றது ஆட்கள் தான், ஜனங்கள் தான். நீங்க வந்து பெரிய அளவுல வந்து ஒரு இடத்த வந்து பெருசா அங்க அலங்கரிச்சுட்டு போய் ஒருத்தர் மேல 4 பேர் உட்கார வைக்கிறத விட ஒண்ணுமே ஆளே இல்ல, அலங்காரமே கிடையாது. ஆனா வந்து 1000 பேர் 2000 பேர் கூடியிருக்காங்கன்னா அதுதான் அழகு. அந்த மாதிரி ஒரு பெரிய தேசத்தை கட்டமைச்சவர் வந்து பட்டேல். அவருடைய பிறந்த தினம் இன்னைக்கு. இது வந்து நம்ம வந்து இந்த சுதந்திரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏறக்குறைய நம்ம சுதந்திரத்தை அந்த ஒற்றுமை அடையிறதுக்காக சுதந்திரம் ஏறக்குறைய வந்து நம்ம சைட்ல வந்து அன்றைக்குள்ள கணக்குப்படி 10 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. அன்றைக்குள்ள அது முன்ன இருக்கலாம். ரெக்கார்டு படி இறந்தது வந்து 10 லட்சம் பேர். ஒரு தேசம் வந்து உருவாகும் போது இவ்வளவு பெரிய பலி கொடுத்து எந்த தேசம் உருவானது இல்லை. இந்த தேசம் வந்து உருவான போது வந்து இதுக்கு காரணமான மகாத்மா காந்தி டெல்லியில இல்ல. உங்களுக்கு தெரியும் பெரிய ஆச்சரியம் என்னன்னா அதுக்கு வாழ்த்து செய்தி கூட நேரு காந்தி கொடுக்கல. தேசம் வந்து விடுதலை அனுப்ப உலகத்துல இருந்து எல்லா நாடுகள்ல இருந்து வாழ்த்து செய்தி வந்தது. ஆனா காந்தி கொடுக்கல. ஏன்னா அன்றைக்கு இருந்த சூழல் அவருக்கு அது. அவர் போய் கல்கத்தாவுக்கு போயிட்டாரு. கல்கத்தால போய் நவகாலியில போய் உட்காந்துக்கிட்டு இதை எப்படி இந்த சமயம் சரி பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாரு. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழல்ல ஒரு தேசம் வந்து உருவானது நமக்கு ஒருத்தருக்கு தான் வாய்த்தது. ஆனா வந்து இந்த 60-70 ஆண்டுகள்ல இப்ப நம்ம வந்து இதெல்லாம் எல்லா பிரச்சனைகளையும் ஏறக்குறைய சால்வ் பண்ணிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா பெரும் பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிருக்கு. இந்த தேசத்தை அச்சுறுத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம கடந்து வந்திருக்கோம். பல வெடிகுண்டு விபத்துகளை சந்திச்சிருக்கோம். பல போர்களை சந்திச்சிருக்கோம். பல வார் தியேட்டர்ஸை சந்திச்சிருக்கோம். 47 சுதந்திரம் நடக்கையிலேயே வந்து போர் தான். 48 போர் நடந்தது நமக்கும் பாகிஸ்தானுக்கும். 65 நடந்தது, 71 நடந்தது, சைனாவோட 62 நடந்தது. இதை தவிர்த்து அன்அனௌன்ஸ்டா வெளியில சொல்லாத அரசுகளுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியமா வந்து சில நேரங்களில் சண்டை நடக்குது. ஆட்கள் வந்து பலியாகிறாங்க, நம்மளுடைய ராணுவ வீரர்கள் பலியாகிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கடந்து இன்னைக்கு ஒரு தேசமா நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம்னா நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறதுனாலதான். இந்த ஒற்றுமை தான் வந்து நம்மளை வந்து உயர்த்திக்கிட்டு இருக்கு. அதை வந்து எந்த காலத்திலையும் நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம வந்து மொழியால மதத்தால பிரிக்கப்பட்டிருந்தாலும் உணர்வால் வந்து நம்ம ஒன்று சேர்ந்திருக்கோம். இந்தி என்ற உணர்வு வந்து நமக்கு வந்து கட்டாயம் உண்டு. ஏன்னா வந்து நம்ம மிலிட்டரியில வந்து எல்லா ஜாதியும் இருக்காங்க. மிலிட்டரியில வந்து இல்லாத மதமே கிடையாது. எல்லா மதமும் மிலிட்டரியில இருக்காங்க. எல்லா மதங்களும் உயிர்களை தான் இது பண்றாங்க. யாராவது வந்து வெளிநாட்டு தீவிரவாதி வெடி வச்சான்னா கூட வந்து அதுல எல்லா ஜாதிக்காரங்க எல்லா மதத்துக்காரங்களும் சாகுறாங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து இது எல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி நம்ம வந்து இருக்கக்கூடிய எல்லா குப்பைகள் வந்து சேர்ந்தா கூட அதை தான் நம்ம எல்லாத்தையும் செவிச்சுக்கிட்டு இன்றைக்கு வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கோம்னா இவருடைய சர்தார் பட்டேல் போன்றவர்களுடைய செய்த ஒரு அர்ப்பணிப்பு தான். அந்த அர்ப்பணிப்பு தான் இன்னைக்கு நமக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. வேற ஏதாவது நான் கொஞ்சம் டயத்துக்கு பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா நான் வந்து பதில் சொல்றேன். சார் மிக்க நன்றி சார். கிட்டத்தட்ட ஒரு வரலாற்று ஆசிரியராகவே இன்று நீங்கள் பரிணமித்து விட்டீர்கள். A to Z படையலை பற்றி மிகச்சிறப்பாக, குறிப்பாக அவருடைய பங்களிப்பை, தேச கட்டுமானத்துக்கான அவருடைய பங்களிப்பை அழகாக சொல்லியிருக்கின்றீர்கள். மாணவிகள் அவரோட நீங்க ஏதாவது கலந்து பேசணும்னா பேசலாம். அவரோட ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா நீங்க இன்னும் கூடுதலா கேட்கலாம். கேட்கறவங்க மட்டும் மைக்க ஆன் பண்ணிட்டு பேசிட்டு திரும்ப மியூட் பண்ணிடுங்க. சாந்தி மேடம், நீங்க ஆரம்பிச்சு வைங்க மேடம். கேள்விகள் இருக்கா? கேட்கலாம். ஐயா அவங்க நமக்காக இருக்காங்க. மிக எளிமையாக தெரியாத விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள். அதுதான் ஒரு வரலாற்று ஆசிரியர் சிறப்பு. சோ கேள்வி இருந்தா கேட்கலாம். சார் இருக்காங்க. உங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சார் மிகவும் நன்றி சார். எங்களுடைய மாணவிகளுக்காக இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு இந்திய வரலாற்றை இவ்வளவு அழகா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய பேச்சுக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நீங்க தமிழரின் பங்கு சொல்லியிருக்கீங்கல்ல சார். இது இந்திய விடுதலை போராட்டத்துல தமிழரின் விடுதலை பங்களிப்பு பற்றி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதோடைய ஒருமைப்பாடு அந்த கொஞ்சம் சாராம்சத்தை கொடுத்தா மாணவிகளுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளதா இருக்கும் சார். அண்ட் நீங்க ஆனந்த ரங்கப்பிள்ளை பத்தி சொன்னது வந்து எங்க பிள்ளைங்க போயிட்டு இன்னும் படிப்பாங்கன்ட்டு நாங்க நம்புறோம். ரொம்ப நன்றி சார். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்காக நீங்க தலைமை ஏற்றதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். அதாவது நீங்க வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன், அதை நீங்க கேட்டீங்க. இதுல வந்து தமிழர்கள் வந்து நம்ம வந்து எல்லா காலங்கள்லயும் வந்து நம்ம வந்து இந்த தேசிய நீரோட்டத்தோட நம்ம சேர்ந்தான் போயிருக்கோம். எப்பயுமே நம்ம வந்து நம்ம தனியா வந்து நம்ம இருந்ததே இல்லை. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தேச விடுதலையை வந்து வெள்ளைக்காரர்களை வந்து வெளியேற்றுறதுல வந்து முக்கிய பங்கு வகித்தது வந்து சிப்பாய் கழகம் என்று சொல்வார்கள். 1857 நடந்த சிப்பாய் கழகம் தான் வந்து ஆங்கிலேயர்களை வந்து நம்மளை பார்த்து கொஞ்சம் பயப்பட வச்சது. ஒரு அந்நிய தேசத்துல நம்ம வந்து அதிக நாள் இருக்க முடியாது அப்படின்ற வந்து ஒரு பயத்தை உருவாக்குனது சிப்பாய் கழகம். ஆனா அந்த சிப்பாய் கழகம் நடந்து 1857. இதுக்கு முன்பாக 51 வருடங்களுக்கு முன்பே 1806 வேலூர்ல ஒரு சிப்பாய் கழகம் நடந்துச்சு. அது வந்து ஒரு பெரிய அளவு பதிவு செய்யப்படலை. அதற்கு முன்பாக 1801 மருதுபாண்டியர்கள் தலைமையில ஊமத்துரை, செவத்தையா, கோபால் நாயக்கர், ஷேக் ஹுசேன், துந்தாஜி வாக் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம், அதாவது பூனாவிலிருந்து நாங்குநேரி வரையான ஒரு பெரிய நிலப்பரப்புக்கு வந்து எல்லாம் ஒண்ணு சேர்த்து மருதுபாண்டியர்கள் தலைமையில ஒரு சவுத் இந்தியன் ரிபல்லியன், ஒரு அலையன்ஸ் ஒன்று உருவாகி 1801 வந்து அது பல்வேறு காலகட்டத்தில் தோத்து போச்சது. அதுல வந்து ஏறக்குறைய வந்து மருதுபாண்டியரோட சேர்த்து ஒரு 500 பேர்கள் வந்து தூக்கிலிடப்பட்டாங்க திருப்பத்தூர் கோட்டையில. அதற்கு பின்னால் ஒரு 73 பேரை வந்து நாடு கடத்தினாங்க. அதுல பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒற்றுமை, தேச ஒற்றுமை பேசினா இதை தோத்து வேற எதுவுமே இல்லை. அந்த 73 பேர் லிஸ்ட் எடுத்தாலே போதும். அதுல வந்து ஒரு பிராமணர் இருக்காரு, ஜெகநாத ஐயர்னு ஒரு பிராமணர் இருக்காரு, ஷேக் ஹுசேன் ஒரு முஸ்லீம் இருக்காரு, மணக்காடு சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கத்தோலிக்கர் இருக்காரு, 2 அரிஜன்ஸ் இருக்காங்க, அப்புறம் வந்து கவுண்டர்கள் இருக்காங்க, நாய்க்கர்கள் இருக்காங்க, முதலியார்கள் 7 பேர் இருக்காங்க, தேவர்கள் வந்து 40 பேரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அகமுடையர்கள் 2 பேரு. இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம். அப்பெல்லாம் வந்து அதாவது அன்றைக்கு வந்து ஜாதி, நான் சொல்ல நினைக்கிறதுனா அன்றைக்கு ஜாதி இருந்தது, ஜாதி வெறி இல்லை. இன்றைக்கு ஜாதி கிடையாது, ஆனா ஜாதி வெறி இருக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அத்தனை ஜனங்களும் ஒரு யோசிச்சு பாருங்க. ஒரு நாங்க இது பூனாவில இருந்து
நாங்குநேரி வரையான ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்புல வந்து சேர்ந்த ஒரு கூட்டம் வந்து ஒரு போர் நடத்துது. போர்னா சாதாரண போர் கிடையாது. இதுல காளையார் கோயில் காட்டுக்குள்ள நடந்த போர் இது. அந்த போர் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து 67 நாள் நடக்குது. இதுவரைக்கும் வெள்ளக்காரங்க வந்து சண்டை போட்டதுலேயே வந்து மிக அதிகமான உயிரிழப்புகளை சந்திச்சது அந்த காளையார் கோயில் போர் தான். இத்தனைக்கும் அது பெரிய ஏரியா கூட கிடையாது. மொத்தம் வந்து அகலம் வந்து 18 கிலோமீட்டர், நீளம் 33 கிலோமீட்டர். அந்த காடுகளுக்குள் நடந்த போர்ல தான் வந்து ஆங்கிலேயர்கள் மிக அதிக அளவுல வந்து அவங்க வந்து இறந்தாங்க. அந்த ஒரு போருக்கு தான் வந்து வெள்ளக்காரங்க வந்து பதில் கொடுத்தாங்க. நார்மலா வந்து ஒரு ப்ரொக்ளமேஷன் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது யுத்தம் ஆரம்பிக்கிறதுனால எந்த பர்பஸ்க்காண்டி நான் வந்து யுத்தம் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொக்ளமேஷன் கொடுக்கணும். அது இந்திய வரலாற்றுல முத கொடுத்தது வந்து மருதுபாண்டியர்கள் தான். அது பேர் வந்து திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் சொல்லுவாங்க. அந்த ப்ரொக்ளமேஷன் வந்து அவங்க கொடுத்த உடனே, ஏன் நீங்க எல்லாம் வெள்ளக்காரனை வெளியேற்றணும், மறுபடியும் நம்ம வந்து எல்லாம் ஒன்னா இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி அவர் கேட்டப்ப, அதுக்கு பதிலா வந்து 2 முறை வந்து அன்றைக்கு கவர்னரா இருந்த எட்வர்ட் கிளைவ் 2 முறை வந்து ப்ரொக்ளமேஷன் கொடுத்தாரு, பதில் கொடுத்தாரு. மருதுபாண்டியர் சொல்றது தப்பு, நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்லி. பட் ஒரு இங்கிலீஷ் கவர்னர் வந்து நம்ம இதோட பெரிய ஆட்கள் கூட யாரும் பதில் சொன்னதில்லை. அவர் வந்து திப்பு சுல்தான் வந்து நம்ம மருதுபாண்டியர்கள் மாதிரி கூட ஏறக்குறைய ஒரு 20 மடங்கு நிலப்பரப்புக்கு அதிபர் அவர். ஆனா அவருக்கெல்லாம் பதில் சொல்லல. அதே மாதிரி வங்காள நவாபு சிராஜ் உத்தவ்லா, அவர் நம்மளோட ஏறக்குறைய 20 பங்கு வந்து ஏரியா உள்ளவர், அவருக்கு பதில் சொல்லல. ஆனா இவங்களுக்கு மாத்திரம் மரியாதை கொடுத்து 2 ப்ரொக்ளமேஷன் பதில் சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு இந்திய விடுதலை போருக்கு பொதுமக்களை திரட்டி அரசர்கள் சண்டை போடுறதுல இப்போ வந்து 1957 நடந்தது எல்லாமே அரசர்கள் தான். ராணி இவங்க ஜான்சி ராணி, தாந்தியா தோபே எல்லாருமே அவங்களுடைய சொந்த காரணங்களும் அதுல இருந்தது. நம்ம அவங்களுடைய தியாகத்தை நம்ம குறை சொல்லல. ஆனா வந்து ஒரு கம்பாரிசனுக்காண்டி சொல்றேன். அவங்களுக்கு வந்து ஜான்சி ராணி எதுக்கு போரிட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. இறந்த பின்னால ஒரு குழந்தையை தத்தெடுத்தாங்க. அந்த தத்தெடுத்தது வந்து பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒத்துக்கிற மாட்டேன்ட்டான், அதுக்காண்டி சண்டை. தாந்தியா தோபே வந்து அவங்க அப்பாவுக்கு 2 ஒய்ஃபு, அவரை வந்து அங்கீகரிக்கல, அதனால அவர் சண்டைக்கு வந்தாரு. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 1801 நடந்த யுத்தம் வந்து பாத்தீங்கன்னா, இதுல இருந்து பூனாவில இருந்து நாங்குநேரி வரைக்கும் எல்லா ஆட்ல எல்லா ஜனங்களும் எல்லா ஜாதியில இருக்கு. 73 நாடு கடத்தினா எல்லா ஜாதியில இருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒற்றுமையோட நம்ம இருந்திருக்கோம், போராடி இருக்கோம். பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து நம்மளுடைய தியாகங்கள் வந்து வெளியில அவ்வளவு சொல்லப்படலை. அதுக்காக வேண்டிதான் வந்து இப்ப எங்களை மாதிரி ஆட்கள் நிறைய பேர் வந்து அதை பத்தி எழுதிட்டு இருக்கோம். இப்ப எப்படி வந்து ஒரு விஷயங்கள் நம்ம கன்வின்ஸ் ஆகணும், நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு நமக்கு தெரியணும். அதற்கான முயற்சிகள் தான் வந்து நம்மளுடைய எடுத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி சார். மாணவிகள் ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா கேட்கலாம். சார், எனக்கு இப்போ இந்த பாண்டிச்சேரியில இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுனால எனக்கு ஒரு சின்ன கேள்வி. இந்த ஆனந்தரங்க பிள்ளையினுடைய நாட்குறிப்புகள் இன்றைய கால இளைஞர்களுக்கோ இல்ல மாணவிகளுக்கோ மாணவர்களுக்கோ எந்த விதத்துல பயன்படக்கூடும்? அது நீங்க எதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு மிகப்பெரிய உழைப்போடையும் பொருட்செலவோடையும் 12 வேல்யூம்கள் நீங்க திரும்ப எதுக்காக அதை கொண்டு வந்தீங்க? இது எங்களோட நோக்கம் வந்து இப்ப எனக்கும் வெண்ணிலாக்கும் நோக்கம் வந்து இது வந்து அந்த நடந்த நிகழ்வுகளை 25 ஆண்டு காலம் 1736 இருந்து 1761 வரைக்கும் இந்த 25 ஆண்டு கால வரலாறு வந்து புதுச்சேரி வரலாறு என்று சொல்வதை விட வந்து இந்தியாவோட வரலாறோட சொல்லலாம். ஏன்னா இந்திய வரலாறு முழுசா சொல்றாரு, அதை கொண்டு வரது எங்களோட நோக்கம். ஆனா குறிப்பா நீங்க கேட்டதுனால எனக்கு என்ன, அதுக்கும் குறிப்பா மாணவர்கள் மத்தியில் நான் சொல்றது விரும்புறது என்னன்னா, இதுல ரிசர்ச் பண்றதுக்கு பலவிதமான வாய்ப்பு இருக்கு. ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்க இதுல வந்து ஒரு 100 டாக்டரேட் இதுல வாங்கலாம். தமிழ் துறையில இருக்கவங்க இதை பத்தி ஒரு 100 டாக்டரேட் வாங்கலாம். வேற்றுமொழி என்னென்ன அதுல இருக்கு, என்னென்ன கலப்பு இருக்கு, என்னென்ன விஷயங்கள் வந்து இப்ப திருக்குறளை பத்தி கூட ரெஃபரன்ஸ் அதுல வருது. எனக்கு தெரிஞ்ச திருக்குறளை பத்தி முத ரெஃபரன்ஸ் தான் வருதுன்னு நினைக்கிறேன். அதுல 2-3 திருக்குறள்லாம் அவர் வந்து ஆனந்தநகர் எழுதுறாரு. அதே மாதிரி மகாபாரதம், ராமாயணம், வெளிநாட்டு தொடர்புகள், எக்கனாமிக்ஸ்ல இருக்கவங்க வந்து வாணிபத்தை பத்தி எழுதலாம். எப்படி வந்து நாணயம் அச்சடிக்க, அப்போ வந்து நாணயம் வந்து இதுல தோல்ல அச்சடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எக்கனாமிக்ஸை பத்தி, அன்றைக்குள்ள வந்து பணத்தினுடைய வேல்யூ, இன்னைக்கு நம்ம வந்து பிரான்ஸுடைய பணமும் நம்ம பணமும் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பணம் வந்து ஏறக்குறைய 45 ரூபா கொடுத்தா தான் ஒரு பிரான்ஸ் லீரா கிடைக்கும். பட் இப்ப யூரோ வந்துருச்சு. பட் பிரான்ஸுடைய லிரான்னு பார்த்தா நீங்க 40 மடங்கு நம்மளுடைய வேல்யூ அதிகம். ஆனா அன்றைக்கு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம பணம் வந்து ஒரு ரூபா கொடுத்தோம்னா அவன் வந்து 20 ரூபா கொடுப்பான் நமக்கு. இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு வெற்றிலை வந்து எப்படி வந்து ஒரு ரூபாய்க்கு எத்தனை வெற்றிலை கொடுக்கறது, எவ்வளவு பண்ணலாம், இந்த மாதிரி வந்து மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் எப்படி, மார்க்கெட்டை வந்து எப்படி இது பண்ணுவாங்க, துணி வகைகள் என்னென்ன இருக்கு,
இந்த விஷயங்கள் பூராம எப்படி வந்து யானைகள் வந்து எங்க வந்து இறங்கும், எப்படி கப்பல் போகும், கப்பலுடைய பெயர்கள் என்ன, இத்தனை விஷயங்கள் இருக்கு. மாணவர்களுக்கு பிஹெச்டி சேர்றதுக்கு எல்லா துறைகளுக்கும் டாக்டரேட்டுக்கு இதுல வந்து சோர்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, ஒரு தடவை நான் கலெக்டரா இருந்தப்ப ஒரு பையன் வந்து கேட்டாப்புல, சார் வந்து இந்த மாதிரி எங்க கைடு உங்களை பார்க்க சொன்னாரு, திருவண்ணாமலை மாவட்டம் 1985 இருந்து 1990 வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஏப்பா இப்படி ஷார்ட் எடுக்கிறீங்க, நீங்க மொத்தமாவே நல்லா பண்ணலாமேன்னு. இல்ல சார் 90 to 95 இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாம் வந்து நமக்கு வந்து பெரிய வந்து ஒரு கற்பனை வறட்சி வந்துட்டு நம்மளோட சப்ஜெக்ட் இல்லாம இருக்கும். ஸோ இதை பிரட்டி பார்த்தாங்கன்னா, ப்ரொஃபசர்ஸ் பிரட்டி பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அத்தனை டாக்டரேட்டுகளுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 டாக்டரேட் வாங்கலாம். எல்லாமே புதுசு புதுசா வாங்கலாம். பட் அதுக்கு ஏற்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, எல்லா செய்தி வார்த்தைகளை போறோம் இன்றைக்கு அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி. உதாரணமா வந்து இருக்கும், சிரிக்கின்னு இருக்கும், நாங்க பிராக்கெட்ல வந்து வேலைக்கார பெண் அப்படின்னு போட்டிருப்போம். தட்டுவாணின்னு இருக்கும், பிராக்கெட்ல அதுக்கு வந்து மட்டக்குதிரை அப்படின்னு போட்டிருப்போம். சோமன் ஜோடு அப்படின்னு இருக்கும், அதுக்கு நாங்க பிராக்கெட்ல வந்து வேஷ்டி சட்டைன்னு போட்டிருப்போம். அதனால எல்லாத்துக்கும் புரிந்து கொள்ற மாதிரி இந்த விஷயங்கள் இருக்கும். இதை வந்து மாணவர்கள் பயன்படுத்திக்கலாம். அதை படிக்க ஆரம்பிச்சதுனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாமே தெரிஞ்சிடும். நம்ம ஏன் வந்து நம்ம வந்து தோத்து போயிட்டோம், ஒரு வெளிநாட்டில் மத்தியில ஏன் வந்து பிரெஞ்சுக்காரன்ட்ட நம்ம தோத்தோம், ஏன் இங்கிலீஷ்காரன் தோத்தோன்றதுக்கான காரணங்கள் அதுல தெரியும். நன்றி சார். மாணவிகள் எதுவும் கேள்வி இல்லைன்னா நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார் இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் சார், அதுக்குள்ள தொடர்ந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா தொடர்ந்து நடத்தலாம் சார். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அனுமதி வழங்கி எல்லா உதவிகளையும் பண்ணிய கல்லூரி முதல்வர் மதிப்புக்குரிய சுப்பிரமணியம் அவர்கள் தவிர்க்க இயலாத காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க முடியல. ஆனாலும் நான் சொல்ல நினைச்சதான் மாணவிகளுக்கும் விருந்தினர்களுக்கும் சொல்லணும்னு அவர் ஒரு 4 நிமிடங்கள் வீடியோ எடுத்து அதை அனுப்பி இருக்கிறாரு. தியாகராஜன் சொல்லுங்க சார், சொல்லுங்க. அனிஷா பிரேமிக்கு பிரசன்டேஷன் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துருங்க. நான் அலோவ் பண்ணிட்டு அவங்களை பிரசன்ட் பண்ண சொல்லலாம் சார். Now I request Anisha Premi, student coordinator, to present the principal's speech. Most respected Dr. M. Rajendran IAS, writer, historian, commissioner, Tamil Nadu Cooperative Societies, Election Commission, Chennai. Dr. S. Alamelu Mangai, State Coordinator, EBSC, Assistant Professor, Home Science, Bharathasan College. Dr. T. Sivakumar, Assistant Director, Field Outreach Bureau, Pondicherry. Sri J. Kamaraj, IAS, Joint Director, Regional Outreach Bureau, Chennai. The Nodal Officer of the Bharathasan College, EBSB Club, Assistant Professor of English, Dr. P. Santhi, Bharathasan College, Pondicherry. And other respected dignitaries and dear participants from all over the nation, good morning to one and all. Today, Ek Bharat, Sarada Bharat Club of Bharathasan Government College, Pondicherry, Field Outreach Bureau, Ministry of Information and Broadcasting, Government of India, Puducherry, jointly organizes a webinar on National Unity Day 2020. You are engaged earlier in the National Unity Day elocution competition, essay competition, and poster designing and solo singing and all. For that you will be felicitated today.
the 31st October 2020. As all of you are aware, National Unity Day, also known by the name Rashtriya Ekta Divas, is celebrated on 31st October every year to commemorate Sardar Vallabhbhai Patel, who always believed in the unity of the country. This occasion, which is observed digitally, is a wake-up call to reinstate our cultural significance, heritage and value system among the resilient youth of the nations. In the current scenario, when the shadows of the pandemic looms larger and the fear of hearing everyday livelihood haunts the minds of an average Indian, you would not have forgotten the migrant laborers walking on the foot all the way to village and industries, losing jobs, etc. It is mandatory to stay together as a close-knit family and a cohesive nation, despite observing social distancing. As a promise of a developed nation certainly rests on the intellectual acumen and the emotional quotient of the youngsters. These difficult times have urged us to invest in the potential of the youth, to carry forth the vision of a new India post-COVID is going to be rather difficult and will be filled with innumerable challenges. In order to embark on the new roads to progress in diverse sectors, ranging from defense to healthcare, the unity and the accord of the citizens is essential. On this day, I extend a clarion call to the student community to come together and raise their voices in unison to fight against all threats hindering the progress of our nation. Your mellifluous songs of our unity should awaken the destined spirits of the rich and breathe new life into the decaying state of affairs. As Patel asserted, no distinction of caste and creed should hamper you. All citizens are the sons and daughters of India. We should all love our country and build our destiny on mutual love and with help. On this day, let us pledge to forget our differences and come together to make our country a heaven of goodwill and prosperity. Thank you very much. நம்முடைய கல்லூரி முதல்வருடைய உரைக்கு மிக்க நன்றி. நிறைவாக நம்முடைய சாந்தி மேடம் பேசுவதற்கு முன்னாடி, இன்றைக்கு பிரதம மந்திரி கூட இன்னைக்கு குஜராத்தில் சிறந்த தினத்துல ஏக்தா பிளட்ஜ் உறுதிமொழி எடுத்திருக்கின்றார். நாமளும் அந்த உறுதிமொழியை நம்முடைய சிறப்பு விருந்தினர் கூறினார், மிக சிறப்பாக சொல்லியிருந்தார். கஷ்டப்பட்டு நாம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஒருமைப்பாட்டு உணர்வை நாம் இழந்துவிடக் கூடாது என்பதை மிக சிறப்பாக வலியுறுத்தினார். அனைவரும் நாம் இப்போது உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். நான் படிக்கிறேன்,
நீங்க எல்லாரும் உங்க இடத்துல இருந்து நீங்க சொல்லி மனசார இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளுங்கள். தேசத்தின் ஒருமைப்பாடு, ஒன்றிணைப்பு மற்றும் பாதுகாப்பை காப்பதில் அர்ப்பணிப்புடன் ஈடுபடுவேன் என நான் மனப்பூர்வமாக உறுதிமொழி ஏற்கிறேன். மேலும் சக குடிமக்களிடம் இந்த கருத்தை எடுத்துச் சொல்லி அவர்களையும் உறுதிமொழி எடுக்க பாடுபடுவேன். சர்தார் வல்லபாய் படேல் அவர்களின் தொலைநோக்கு பார்வையாலும் அயராத முயற்சியினாலும் எனது நாடு ஒருங்கிணைக்கப்பட்ட தேசமாக மிளிர்கின்ற உற்சாகத்தில் நான் இந்த உறுதிமொழியை ஏற்கின்றேன். மேலும் எனது உள்நாட்டு பாதுகாப்புக்கு எனது சொந்த பங்களிப்பை ஆற்றுவேன் என்றும் இந்நேரத்தில் உறுதியேற்கின்றேன். மனப்பூர்வமாக உறுதியேற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு 1 மாத காலமாக ஏற்பாடுகளை செய்து இந்த பெருந்தொற்று காலத்திலேயும் ஆன்லைன்லேயே போட்டிகளை எல்லாம் நடத்தி மிகச் சிறப்பாக நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியினுடைய ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத் கிளப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் ஆங்கிலத்துறை பேராசிரியருமான சாந்தி அவர்கள் இப்போது நிறைவாக சில வார்த்தைகளை கூறுவார்கள். மேடம், உங்க வீடியோ ஆன் பண்ணி பேசுங்க மேடம், ப்ளீஸ். Good afternoon. அனைவருக்கும் வணக்கம். It is a great pleasure that I welcome all of you on behalf of the Ek Bharat Shrestha Bharat Club, Bharathasan Government College for Women. It is indeed a privilege and honor for us to jointly organize this webinar with the Field Outreach Bureau, Government of India, Ministry of Information and Broadcasting, Puducherry. On the outset, I would like to extend my thanks to Dr. Rajendran Sir, IAS Argal. This enthusiast in all his writings has beautifully registered not only the rise and fall of empires, but he has executively brought out the subaltern voices which have been lost by colonial rule. சோழர்களின் செப்பேடுகளாக இருக்கட்டும் அல்லது பல்லவர்களின் வியக்கத்தக்க கட்டுமான பணிகளாக இருக்கட்டும், ராபர்ட் கிளைவ் முதல் ஆனந்த ரங்கப்பிள்ளை வரை ஆக சிறந்த வகையில் அவர்களின் பணிகளை ஆவணப்படுத்தி இருப்பதில் இன்று இந்திய அளவில் மிக சிறந்த வரலாற்று ஆசிரியர்களில் மிகவும் முக்கியமானவர் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள். இவர்கள் பல்வேறு தளங்களில் காணொலி வாயிலாகவே மட்டும் பார்த்து ரசித்த எங்களுக்கு இன்று எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அவர் தலைமை ஏற்றிருப்பது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயமாகும். மிக நன்றி சார். உங்களுடைய 1801 என்ற புத்தகத்தை படித்ததிலிருந்து உங்களுடைய டயலாக்ஸ் ஆன் சபால்டர்ன், ஹிஸ்டரி, வரலாறு, பல்வேறு துறைகளில் மிக அழகான ஆராய்ச்சிகளை செய்வது ரொம்ப கஷ்டம். ஒரு ஸ்காலர் as well as a diplomat and a bureaucrat ஒன்று சேர்ந்து கிடைப்பது எங்களுக்கு மிகவும் ஒரு பெருமையான விஷயம். மிகவும் நன்றி ஐயா. I also like to thank our principal, Dr. Subramani, who encouraged us to, undertake all these ventures, and Mr. Shri Kamaraj sir, who gave a beautiful beginning to this program. In fact, அவருடைய புத்தகம் எல்லாம் செயல்கூடும் அப்படிங்கிற புத்தகத்தை காட்டினது எங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான நோட்டோடவே நாங்க ஆரம்பிச்சோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த வெபினார் சாத்தியமாக இருக்காது அலமேலும் மங்கை அவங்க இல்லாம எங்களுடைய ஸ்டேட் கோஆர்டினேட்டர் மற்றும் EBSB ஸ்டேட் கோஆர்டினேட்டர் புதுச்சேரி டியூ டு பர்சனல் லாஸ் இன் ஹர் ஃபேமிலி அவங்களால இன்று கலந்து கொள்ள இயலவில்லை. திரு சிவகுமார் சார் ஆரம்பத்துல இருந்து ஒரு பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் அப்போ எங்களுடைய கூட இருந்து மென்டர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். As all of you know, objective of today's program is to pay homage to Sardar Vallabhai Patel. ராஜேந்திரன் ஐயா அவர்கள், காமராஜ் ஐயா அவர்கள் அதை பத்தி நிறைய நம்மோட கலந்துரையாடிட்டாங்க. சோ எங்களுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, to just spread the message to students about this unity, and on behalf of that we conducted a series of online competitions, intercollegiate competitions, and they were judged by subject experts Dr. Bindu Balan, Dr. Gayatri, Dr. Joel Basumatari, and Dr. Kandamani. And all these programs were steered very diligently by my student coordinators Anisha, Harita, Janani, and Sendamil. So all these competitions made us realize one thing: the potential of the youngsters of today and the creativity which they have.
So in fact, this was an eye-opener to the student as well as the faculty regarding the enormous power and talent of the student community. I thank all of you for participating and also making this forenoon a very worthwhile, useful and a meaningful session. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. அண்ட் இந்த நிகழ்ச்சி பாசிபிள் ஆனதுக்காக ஹெல்ப் பண்ண ஒருத்தருக்கும் ரொம்ப நன்றி. எங்களுடைய EBSB கிளப் சார்பா நன்றி, வணக்கம். நன்றி மேடம். நீங்களே கிட்டத்தட்ட நன்றி உரை சொல்லிவிட்டீர்கள். இருந்தாலும் உங்களுடைய ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர் முறைப்படி நன்றி சொல்ல வேண்டும். அதற்கு முன்னர் நம்ம எங்களுடைய இணை இயக்குனர் திரு ஜே காமராஜ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வார்கள். நன்றி சுகுமார்ஜி. மிக சிறப்பான ஒரு நிகழ்வு அவங்க எடுத்துரைத்தார்கள். எந்த அளவுக்கு அவங்க கோஆர்டினேட்டடா இந்த நிகழ்வு நடைவதற்கு. அதுவே ஒரு இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் தி சாலிடாரிட்டி விச் அவர் பட்டேல், சர்தார் பட்டேல் ஜி ஹஸ் புட் ஃபோர்த். ஸோ இந்த மாணவிகள் அனைவரும் இன்று வழக்கமா இது போன்ற வெபினார்ல வந்து கடைசியில நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது வந்து 100 ஆரம்பிக்கிற வெபினார்ஸ் உங்களுக்கு வந்து 50, 40, 30 வரைக்கும் போயிட்டு கடைசியில சிறப்பு அழைப்பாளருக்கு மட்டுமே முடிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுல முக்கியமா இன்று கடைசி வரை 100 பேர் இருக்கும். இதுவே வந்து இந்த மாணவர் சமுதாயம் எந்த அளவிற்கு நம்மளுடைய சரித்திரம் குறித்தும் நம் நாடு நம்மளுடைய நமக்கு முன்னோர்கள் செய்த அந்த தியாகங்கள் குறித்தும் எந்த அளவிற்கு அதுல இருந்து கத்துக்கணும், நம்மளுடைய வாழ்வையும் பண்ண வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. ராஜேந்திரன் ஐயா அவர்களும் அவருடைய ஆளுமைக்கு அவருக்கு இருக்கிற நேரத்துக்கு ஐயா அவர்கள் இது மாணவர் சமுதாயம் என்ற ஒரே ஒரு காரணத்தால் மட்டும்தான் நம்முடைய கடைசி வரைக்கும் இருக்காங்க. ஏன்னா மாணவிகளுக்கு வந்து நம்ம கடைசி வரைக்கும் ஒரு உத்வேகமா இருக்கணுங்கிறது தான் அவருடைய சரித்திர எழுத்துக்களும் கூறுகின்றன. ஐயா அவர்களும் கடைசி வரை இருப்பது நமக்கு மிகவும் பெருமையான விஷயம். சோ இதெல்லாம் நாங்கள் எல்லாம் வேண்டிக் கொள்வது, இது போன்ற நிகழ்வுகள் மூலம் வேண்டிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான். இங்கு நமக்கு காண கிடைக்கின்றன, நம்மளை சுத்தி அவ்வளவு செல்வங்கள், அறிவு செல்வம் காண கிடைக்குது. ஆனா மாணவிகள், மாணவர்கள் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? குளிச்சுட்டு வாங்கப்பா. தயவு செய்து உங்களுடைய நேரத்தை இது போன்ற புத்தகங்கள் படிப்பதன் மூலம், நம்முடைய சரித்திரங்களை ஆய்வு செய்வதன் மூலம், மகத்தான ஆளுமைகளை ஆய்வு செய்வதன் மூலம் நம் வாழ்வை நாம் பண்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் இந்தியாவை உன்னத பாரதமாக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணத்திற்கு இந்த 100 பேரும் இப்படியே இருந்து இந்த நிகழ்வு பங்கெடுத்தது ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி. நம்முடைய மத்திய அரசின் சார்பில் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள் ஐயா. நன்றி சார். மாணவிகளுக்கு ஒரு அறிவிப்பு, சாட் பாக்ஸ்ல சர்டிபிகேட்டுக்கான லிங்க் இருக்கு. நீங்க அதை கிளிக் பண்ணி உங்க பேரையும் இமெயில் அட்ரஸையும் ஃபில் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு இமெயில சான்றிதழ் கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்களுக்கு சான்றிதழ் தரப்படுகிறது. போட்டிகளிலே வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பெருந்தொற்றுக்கு பிறகு கல்லூரி ஆரம்பித்த 1-2 நாட்களில் அச்சிடப்பட்ட சான்றிதழும் பரிசுகளையும் உங்களுக்கு நாங்கள் நேரில் வரவழைத்து தருகிறோம் என்பதை நாம் சாந்தி மேடத்தின் சார்பில் உறுதியளித்துக் கொள்கின்றேன். பாரதிதாசன் மகளிர் கல்லூரிக்கு வெற்றி பெற்றவர்களை அழைத்து நேரில் சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கும் ஒரு சிறிய நிகழ்ச்சி பிறகு நடைபெறும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றோம். சான்றிதழ்களை நீங்கள் கிளிக் செய்து பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு ஸ்டூடெண்ட் ஒருங்கிணைப்பாளர் அனிஷா பிரேமி அவர்களை நன்றியுரை ஆற்ற அன்போடு அழைக்கின்றேன். Good morning to one and all. It's my privilege to have been asked to propose vote of thanks on this occasion. First of all, I would like to propose hearty vote of thanks to our chief guest, Dr. M. Rajendran, IAS, for gracing today's webinar and addressing the participants. Thank you for your interesting and thought-provoking address, sir. I would like to extend my thanks to Dr. K. Subramani, Principal of Bharathidasan Government College for Women, for always being supportive and his presidential address despite his absence today. I thank Dr. S. Alamelu Mangai ma'am, the State Coordinator of EBSB, for her enthusiastic support. Thank you, ma'am. I thank Shri J. Kamaraj, IIS, Joint Director of Regional Outreach Bureau, Chennai, for delivering the inaugural address, and Dr. T. Shivakumar, IIS, for organizing this webinar and being supportive throughout the event. Thank you, sir. I thank Dr. Shanti for her persistent support and guidance.
I thank Sri M. Tyagarajan, Field Publicity Assistant, for moderating this session. I extend my sincere thanks to the judges of the competitions for their time and dedication that made it possible for us to felicitate the winning students. I take this time to thank and appreciate all the participants of the National Unity Day 2020 Intercollegiate Online Competitions. I also congratulate the winners. I thank the student coordinators of EBSB Club, Ms. Harita, Ms. Janani, and Ms. Sendamar for their tiring effort during the events. I would like to place my hearty thanks to all the volunteers and participants who made it possible today to attend the webinar on National Unity Day 2020. Once again, I would like to state that we are glad to all the speakers here over the meeting. We thank you for being with us. It has remained a pronounced pleasure. Thank you. Have a great day ahead. Thank you, Anisha. Thank you. இன்றைக்கு நாம் எடுத்த உறுதிமொழியை நீங்கள் மீண்டும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள். மற்றவர்களோடு சேர்ந்தும் நீங்கள் உங்களுடைய இடத்திலேயே மீண்டும் ஒரு முறை இந்த உறுதிமொழியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய மன அளவில் நாம் இந்தியா என்ற ஒரு ஒருமைப்பாட்டு உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இப்போது இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். ஸ்கிரீன் ஒரு 5 நிமிஷம் இருக்கும். சர்டிபிகேட்டை நீங்க எல்லாரும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்க. தேங்க்யூ. Thank you, sir. Thank you, madam. Thanks, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Stay there and get the certificate. Okay, sir. Okay, sir. If you are failed to click the link now, it will difficult to get once again the link. Okay, sir. வந்து சரி பண்ணி ஃபுல்லா சரி பண்ணி எல்லா